ஆஸ்பத்திரிக்கு போலீஸ் பாதுகாப்போட கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கறது என்னோட கேள்வி அதுதான். நீங்களே மனசாட்சியோட சொல்லுங்க. நான் பேசுறது சரிதான் எனக்கு தெரியுது, உங்களுக்கு சில கேள்விகள் இருக்குல்ல, நான் பேசுறது தப்பாதான் பேசுறேன்னு சொல்லுங்க. கரெக்டா தான் இதெல்லாம் நடந்துருச்சு, யாருமே அதை எதிர்பார்க்கலன்னே வச்சுக்கோங்களேன். நடந்துருச்சு. அந்த நேரம் நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம். போலீஸ் முன்னாடி இளைஞர்கள் எல்லாம் போகக்கூடாதுன்னு பிடிச்சி தள்ளுறதுல அவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சுங்கிறத தாண்டி குழந்தைங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அவ்வளவு இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல போய் கூட்டிட்டு போறதுக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஏன் கமிட்டி அதை பண்ணல? எங்களோட கேள்வி அதுதான். என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைங்களை எல்லாம் பரிதவி கூட்டிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கேள்விகள் மனசுக்குள்ள இருந்திருக்கும். போலீஸ் அந்த இடத்துல இருந்து முன்னாடி போகக்கூடாது தள்ளி இருக்கு. அதே போலீஸ் சரி தள்ளி விட்டுட்டு அப்படி ஆயிடுச்சு. எத்தனை போலீஸ் கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் அந்த இடத்துல நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் வீடியோல எல்லாம் வந்துருக்கு. அப்ப அந்த 40-50 போலீஸ்ல ஒரு 10 போலீஸ் நினைச்சிருந்தா கண்டிப்பா அங்க இருக்க 9 குழந்தை இல்ல 2-3 குழந்தையாவது காப்பாத்திருக்கும். தனியார் ஆஸ்பத்திரி அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல இருக்கு. அந்த இடத்துல நெரிசல் எல்லாம் ஆயிடுச்சு. போகாது நல்லாவே தெரியும். இங்க இருந்து எதனால அவ்வளவு கிலோமீட்டர்ல கொண்டு போய் அப்படி என்ன அவசியம்? இப்ப சேஃப்டியா இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, பிரீத்ல எதுவும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியா அவங்களை கொண்டு போய் விடலாம்னா டைம் ஆகும், சரி போயிடும். இப்படிப்பட்ட கூட்ட நெரிசல்ல இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் அவ்வளவு தூரத்துல கொண்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்தையே சேர்த்து இருக்கலாமே, ஏன் சேர்க்கல? எல்லாம் லாக் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். கண்டிப்பா லாக் பண்ணிடுவாங்க. வீடியோல பார்த்தா தெரியும். தனியார் ஆஸ்பத்திரியா உள்ள லாக் பண்ணாங்களா, வெளியே உள்ள லாக் பண்ணிட்டாங்க. குழந்தைங்கம்மா, எல்லாமே குழந்தைங்கம்மா. பெரியவங்க அவங்களை எத்தனை பேர் போட்டாங்க. அவன் டெலிகேட்ஸ்ல அவன் போய் எப்படி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சுதா என்ன ஆம்புலன்ஸ் என்ன போய் பார்க்கறது. என்ன